நிஃப்டி கேப் அப், பேங்க் நிஃப்டியும் கேப் அப், சாம்பல் ஒரு டிபிஓ தான் உள்ள போட்டுருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜூபிலண்ட் ஃபுட் வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளேயே போட்டா ரிமூவ் பண்ணிடலாம். கிராம்ப்டன் வெளியே தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ ஹிந்து பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லைன்லேயே தான் போட்டிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிப்போம். பயோகான் வந்து உள்ள போட்டுட்டான். ஸோ பயோகான் வந்து வேண்டாம். எஸ்பிஐ லைஃபும் உள்ளதான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ இருந்தாலும் வெயிட் பண்ணணும். நம்ம வந்து HDFC அவுட் சைடு ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓகே, நிஃப்டி பார்க்கலாம். அதான் நிஃப்டி நமக்கு தேவை வந்து டெல்டா நல்லா நல்லா பாசிட்டிவா வரணும். பேங்க் நிஃப்டி அதேதான். இவன் சாம்பல் ஓகே. ஆக்சுவலாக சாம்பல்லாம் பண்ணியிருக்கான், அந்த லைன்லேயே தான் போட்டிருக்கான். ஸோ அதனால சாம்பல் வந்து ஓகே. சேம் கிராம்ப்டனும் அதே தான், கரெக்டாக லைனில் தான் போட்டிருக்கான். அதனால பிரச்சனை கிடையாது. ஹிந்து பெட்ரோலும் சேம் அதே தான். எஸ்பிஐ லைஃப் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் நம்ம லாங் டேர்ம் வியூக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். எஸ்பிஐ லைஃப் எக்ஸிட் வந்து ரெட் ஆகிட்டான். கீழே இருக்க ரெண்டும் தேவையில்லை, மீதி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணிட்டு 5 மினிட்ஸ்க்கு வந்துடும். ரெண்டுமே கீழே வந்துட்டு இருக்கு. சாம்பிள் நம்ம இவ்வளோ பெருசாக போயிட்டான். சாம்பிள் ஏடிஆர் எவ்வளோ? 21.48. ஸோ 10 வரைக்கும் வரலாம். சாம்பிள் ஃபெர்டிலைசர் கிராம்ப்டன் வந்து 15. 9 ஓ வந்துட்டான். ஸோ கிராம்ப்டன் வந்து பெருசாகிட்டான், தேவையில்லை. ஹிந்து பெட்ரோல் வந்து 14. ஸோ ஹிந்து பெட்ரோல் வேணா ட்ரை பண்ணலாம். ஸோ ஹிந்து பெட்ரோல் கரெக்டாக இருக்கு. சிமிலர் நமக்கு கிடையாது இல்லையா? ஸோ கிராம்ப்டனும் சாம்பலும் தேவையில்லைன்னா கரெக்டாக பெருசாகிட்டான். ஹிந்து பெட்ரோல் மட்டும் ட்ரை பண்ணுவோம். சாரி, சாம்பல் வந்து ஓகே தான் நினைக்கிறேன். லெஸ் தென் 10 ஓகே. ஹிந்து பெட்ரோல் ஓப்பன்லேயே ட்ரெண்ட் வசல் போடுவோம். ஏன்னா அதுல பாருங்க, டாப்ல வந்து லிமிட் பையர்ஸ் சாரி லிமிட் செல்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க தனியா கேப் விட்டுட்டு. தெரியுதுங்களா? இதுக்கும் இந்த பிரைஸ்க்கும் அவ்வளவு பெரிய கேப் இருக்கு. ஹிந்து பெட்ரோல்ல லிமிட் செல்ஸ் வந்து உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஸோ ஆக்சுவலாக கேண்டில் வந்து ரொம்ப இன்டிஷனாக தான் இருக்குது. ஓகே, நம்ம அப்போ ஹிந்து பெட்ரோல் வந்து கை விட்டுருவோம், தேவை கிடையாது. சாம்பல் வேணா ட்ரை பண்ணலாம். சாம்பல் வந்து 10 லெஸ் தென் 10 தான் இருக்கு. ஆனால் பெரிய ரிஸ்க் போக தவிர ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சமான குவான்டிட்டி போகும். ரிமைனிங்லாம் ட்ரேட் கிடையாது. ரிமைனிங்ல நம்ம பொசிஷனல் வியூ எப்படி இருக்குன்றதை பார்த்துப்போம். ஓகே, நமக்கு வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆக்ஷன்ல இருந்து ட்ரேட்லாம் எதுவுமே எடுக்க தேவையில்லை. இந்த சாம்பல் மட்டும் ட்ரை பண்ணிட்டு மீதி வந்து அப்படியே விட்டுரும். ஸ்டாக்லாம் தேவை கிடையாது. நம்ம பொசிஷனலா பார்ப்போம் ரிமைனிங்லாம்.
சாம்பிள் மட்டும் ஹையை பிரேக் பண்ணட்டும். இன்னும் கொஞ்சம் மேல போட்டோம். ஒரு 100 குவாலிட்டி மட்டும் பை பண்ணுவோம், மற்றதெல்லாம் தேவையில்லை. ஓகே, லைட்டா பிரைஸை பிரேக் பண்ணிட்டான். ஸோ 100 குவாலிட்டி மட்டும் பை போவோம், மற்றதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஏடிஆர்ல 50%க்கு நியர்பை வந்ததுனால ரொம்பலாம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு கூட ஓடிடலாம். ஸோ நம்ம அதுக்குள்ள இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்க ஒரு புவர் ஹை இருக்குது. ஸோ மார்க்கெட் அங்கே போய் டச் பண்ணிடும் 38. கண்டிப்பா இது போய் பிரேக் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். டார்கெட் போர்ட் என்ன பண்ணலாம், இங்க கொஞ்சம் புக் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்து ஏடிஆர்ல 50% வந்து மேல போயிட்டாங்க. ஸோ சாம்பிள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல் வந்து தொட்டுடுச்சு இல்லையா, ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிப்போம். ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது இல்லையா. $25 குவான்டிட்டி இதை பை பண்ணுவோம். 225 ப்ராஃபிட் வருது 100 குவான்டிட்டிக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 50 குவான்டிட்டி வந்து 30 குவான்டிட்டி, சரி ஒரு 40 குவான்டிட்டி புக் பண்ணிப்போம். ஸோ ரிமைனிங் 60 குவான்டிட்டி இருக்கு, அதை அப்படியே வெயிட் பண்ணுவோம். செகண்ட் லெவலுக்கு போட்டோம். இந்த லெவல் கொஞ்சம் பணம் நாங்கள் கொஞ்சம் புக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பாருங்க, நிஃப்டிலாம் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அது மாதிரி ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் கீழே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையை வந்து பிரேக் பண்ணுது. கேப் அப்ல ஓப்பன் பண்ணிட்டு ஒரு புல் பேக் மாதிரி கீழே வந்துட்டு அகைன் என்ன பண்றாங்கன்னா மேலே கொண்டு போறாங்க. அப்படி மேலே போனாங்கன்னா கண்டிப்பா 24881 வந்து ஃபர்ஸ்ட், 24900 வந்து செகண்ட் டார்கெட். ஸோ டேவோட ஹையை பிரேக் பண்ணனாக்கா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹெட்ஜிங் வந்து போய் பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லையா, அதனால என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் எடுத்துப்போம். இந்த கான்ட்ராக்ட் வேணாம். ஸோ இது ரெண்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹை கிராஸ் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்
கால் பேக் ஸ்ப்ரெட் போட போறோம் நம்ம இப்போ. ஹை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கட்டும். ஆக்சுவலா சேம்பல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா வந்து இந்த ப்ராஃபிட் சுத்திட்டு இருக்கான். சடனா பண்ணா ஒரு 247 ரூபா ஓவரால் ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணிடலாம். இருங்க எவ்வளவு 262 இருக்கா, 283 95. ஓகே 283ல க்ளோஸ் பண்ணிப்போம். 56 74 80. ஸோ நம்ம 280ல ப்ராஃபிட் க்ளோஸ். ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் இதை ட்ரேட் பண்ண போறோம், நிஃப்டி பண்ண போறோம். அதுக்காக தான் வேற. ஆக்சுவலா பேங்க் நிஃப்டி வந்து கீழே சைடு மேலே போய் க்ளோசிங் வச்சுட்டான். நல்லா ஸ்ட்ராங்காகவே க்ளோசிங் வச்சிருக்கான். பசங்க வந்து பேங்க் என்ன பண்ணலாம், ஸ்ப்ரெட் போட்டுடலாம். அதுக்கப்புறமா நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி இதுவுமே கால் ஆப்ஷன் தான். இதை செல் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பை பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பை பண்றது பண்ணிடலாம். 2 லாட் பையிங்கு, இது வந்து 1 லாட் செல்லிங்கு. செல் பண்ணனும்னா நிறைய கேபிட்டல் வேணும்னு சொன்னீங்கல்ல? இல்ல ப்ரோ, இப்ப அப்படி கிடையாது. இல்ல நம்ம ஹெட்ஜிங் தான பண்றோம். ஆமாம் ப்ரோ, எப்படினா ஹெட்ஜிங் பண்ணாலுமே செல்லிங் கேபிட்டல் தேவைப்படாதா? நார்மலா 20,000 தான் ப்ரோ தேவைப்படும். எவ்வளவு ப்ரோ? 20,000. ஆக்சுவலி ஏதோ ஒரு பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகாம விட்டுட்டு இருக்குது. இது வந்து இப்ப போட்டது பேங்க் நிஃப்டில. நெட்டா என்னவோ ஓடிட்டு இருக்கு. நிஃப்டியும் போய் பார்த்துட்டு வந்துடும், என்ன பண்றான், ஹை கிராஸ் பண்றான்னு பார்த்துட்டு வந்துடும். ஓகே, நிஃப்டி என்ன பண்ணிட்டான், ஹை கிராஸ் பண்ணிட்டான். க்ளோசிங் மட்டும் வச்சானா அவனும் நம்ம பொசிஷன் எல்லாம் ஹோல்ட் பண்ணி பார்ப்போம். கிராஸ் பண்ணிட்டான், இருந்தாலும் க்ளோசிங் வைக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பொசிஷனலாக கொண்டு போகலாம் தான் பிளான் வச்சுட்டு இருக்கேன். நான் நேக்கட் ஆப்ஷன் பையிங் விட பொசிஷனலாக போகலாம் தான் பிளான் வச்சுட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி இந்த ஹைலாம் கிராஸ் பண்றேன்னாக்கா கண்டிப்பாக நல்லா பெருசாகவே போனா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து மல்டி டே ஹை பிரேக் அவுட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 நாளோட ஹையை வந்து பிரேக் பண்றான். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த கேப்லாம் ஃபீல் பண்ணால் நம்ம ஆக்சுவலாக வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்கே வந்துடும் 51,600 போயிடுவோம் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்குள்ள. ப்ரோ இந்த ஸ்ப்ரெட் போட்டீங்கல்ல, ரெண்டுமே கால் சைடு தானே பண்ணீங்க? ஆமா ஆமா, இது பேர் வந்து கால் பேக் ஸ்ப்ரெட். அதான் எப்படின்னா பை பண்ணதும் காலோட லெக்கே பை பண்ணீங்க, செல் பண்ணதும் காலோட லெக்கே தான் செல் சியோட லெக்கே தான் செல் பண்ணீங்க. ஆமா ஆமா. புட் ஆப்ஷன் சைடு போக கூடாது, ரெண்டுமே கால் சைடு. ஆமா ஆமா. அதாவது நம்ம வந்து மொமெண்டம் ஸ்பீடா இருக்கும்னு நினைச்சனாக்கா அதே மாதிரி நம்ம வந்து அப் ட்ரெண்ட் ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதனால வந்து இந்த மணி கால் ஆப்ஷன் என்ன பண்ணிடணும், செல் பண்ணிடணும் 1 லாட். ஓடிஎம் கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணிடணும் 2 லாட். இது வந்து 1 லாட், இது வந்து 2 லாட் பை பண்றது. நான் உங்களுக்கு இது காட்டுற மாதிரி நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வாங்கின பிரைஸுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வரும் நான் காட்டுற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 51,100 கால் ஆப்ஷன் 2 லாட் பை 323.50. இதை பை பண்ணியிருந்தோம், இதை வந்து செல் பண்ணியிருந்தோம். செல்லிங் வந்து 440.50. ஓகேவா? $440.5 323.5.
இங்க காமிக்கும் பாருங்க. ஃபண்ட் எவ்வளவு போட்டுருக்கு பாத்தீங்களா இப்போ? 23,000 இருந்தா போதும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே சாரி இங்க வரேன். கால் ஆப்ஷன்ல வந்து இன்னொரு லாட் ஆட் பண்ணணும். ஓகேங்க பாருங்க. 25,000 நமக்கு வந்து தேவைப்படுது. 26,000 நெட்டா. ஸோ லாஸ் ஆச்சுன்னா 6,000 லாஸ் ஆகும். ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடா வரும். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு தூரம் வச்சிருக்கோம் பேங்க் நிஃப்டில? $51,600. ஓகே, அப்போ வந்து ஸ்பாட் வந்து பார்த்தோம்னா எங்க இருக்கு இப்போ? இது ஸ்பாட்டா? 50,900. ஓகே, ஒரு 100 பாயிண்ட் தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும். அப்போ இதுல வந்து ஃபியூச்சர்ஸ்ல வந்து 600னா நமக்கு வந்து 500ன்னு வச்சுப்போமே. 50,500 சாரி 51,500. 51,500. ஸோ நமக்கு 51,500 போச்சுன்னா கிட்டத்தட்ட 4,600 ப்ராஃபிட் கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா அதே போல வந்து 51,500. ஸோ நாளைக்கு அப்படின்னா நாளைக்கு இந்த டைம்லனாக்கா 4,000 ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த போய் ரீச் பண்ணுச்சு அப்படின்னா. ஸோ யூபி வந்து நல்ல ஒரு பையிங் மாதிரி தான் தெரியுது. நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் பெல்லு மேல ஓபன் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணி திருப்பி உள்ள வந்தாலும் வரலாம். ஏன்னா இங்க வந்து வீக்கான பிரைஸ் தான் போயிருக்காங்க. பிஓசி வந்து டச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதே போல கீழே நியர்பை வந்திருக்கான். ஸோ இப்போ வந்து எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னு பார்த்து நம்ம அப்புறமா ஹோல்ட் பண்ணணும். கோல் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பை தான் சொல்லியிருந்தாங்க கோல் இந்தியால. ஸோ இப்போதைக்கு சைட்வேஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் எந்த வித இண்டிகேஷனுமே இல்லை. மேல பார்த்தோம் சரிக்காத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹையை கிராஸ் பண்ணியிருக்கான். ஸோ வெயிட் பண்ணணும் இவனுக்கு. இந்த லைன் தாண்டாதான் நம்ம பொசிஷனலா பை போறதுக்கு. இல்லைன்னா இந்த டேவோட ஹையை திருப்பி கிராஸ் பண்ணிச்சுன்னா வேணா பை போலாம். இண்டிகோ இண்டிகோ ஆக்சுவலா நல்ல கேப் அப்லேயே ஓபன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா மேல போயிட்டான். ஸோ நான் இதுவுமே சொல்லியிருந்தேன். இண்டிகோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொசிஷனலாவே கொண்டு போறது நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா சைடேஸ்ல போயிட்டு இப்போ கேப் அப்லேயே மட்டும் மேல போயிட்டான். நான் ஆக்சுவலா இந்த ஹை போறதுக்கு வந்து எப்படி டைம் எடுக்கும்னு பார்த்தா ஒரே நாள்ல போயிட்டான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ப்ரோ பந்தன் பேங்க் ட்ரேட் பண்ணேன். சொல்லுங்க ப்ரோ. பந்தன் பேங்க் ட்ரேட் பண்ணேன். BANDன்னு வரும்ல. ஓகே, ஓபன் டிரைவ் தான். ட்ரேட் போனீங்களா? போயிட்டு இங்க வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா போட்டுருக்கான் தெரியுதுங்களா? இங்க வந்து டெல்டா அகைன்ஸ்டா போட்டுருக்கான். இன்னும் லோ வந்து கட் பண்ணல. ஆமா. சோ போனேன் ஒரு 800 ரூபாய் ப்ராஃபிட். ஓகே, அவ்வளவுதான் சூப்பர். அதாவது நம்ம ஃபில்டர் பண்ற ஸ்டாக் வந்து எதுக்காக நம்ம இந்த சார்ட்டிங் வச்சு ஃபில்டர் பண்றோம்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்த ஸ்டாக் மட்டும் தான் நம்ம பார்த்து பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது மில்லியன்ஸ்ல இன்னைக்கு வந்து கொஞ்சம் வால்யூம் அதிகமா இருந்துச்சு. சரி அத சும்மா ட்ரை பண்ணேன். ஏனா 150k அது பிரச்சனை இல்ல. அதான் சொல்றேன். அதாவது ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் இது நம்ம ஃபில்டர் பண்றதுக்கு.
நமக்கு அந்த நிஃப்டில டாப் கெய்னர் ஸ்டாப் லூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ம். அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இது வால்யூம் மட்டும் போனேன். வால்யூம் வந்துச்சு. இது ஸ்டாக் ஃபில்டர் ஆயிட்டு வந்துச்சா ப்ரோ? இல்ல வரல. இது எனக்கு தனியா இதுல வந்துச்சு. அதான் உங்களோட வந்திருக்கும். அதெல்லாம் போட்டேன். ஆனா நிறைய ஸ்டாக் நமக்கு மிஸ் ஆகுது ப்ரோ அந்த இதுல. இண்டிகோ கூட இன்னைக்கு ஓபன் பிரைஸ் தான் கொடுத்துருக்கான். இண்டிகோ ரைட். இண்டிகோ நல்லா மேல போயிருக்கானே, இன்னும் போறான். வரல, அதுதான் எனக்கு டவுட். அது ஏன் வர மாட்டேங்குது? என்னது புரியல? இண்டிகோ நமக்கு வரல. நம்ம நேத்துல மூவ்மெண்ட் வச்சா நமக்கு இது இண்டிகோ எடுக்குது, நமக்கு கிடைக்குது. நமக்கு லைவ் தெரியுற மாதிரி இல்லையா? நான் அந்த மாதிரி கொண்டு வரல. நான் அது மாதிரி வச்சது இல்ல ப்ரோ. நான் வந்து ப்ரீவியஸ் டே வச்சு தான் எடுத்து, நான் கரண்ட் டே வச்சு நான் எடுக்கல. நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல டாப் 5 கெய்னர்ஸ் டாப் 5 லூசர்ஸ் இருக்காங்கல்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சோ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கிளியரா வாட்ச் பண்ணணும். தொடர்ந்து இந்த ஹை உடைக்கறானாக்கா கண்டிப்பா நல்லா. அதெல்லாம் பாருங்க, நேத்தோட ஹைல இருந்தா திருப்பி லைட்டா மேல போயிட்டு கீழே கொண்டு வந்திருக்கானுங்க. செல்லிங் பிரஷர் வந்திருக்கு. ஸோ அகைன் பையர்ஸ் இது புஷ் பண்ணி மேல கொண்டு போயிட்டோம்னாக்கா ஸோ நம்ம வந்து அந்த பையிங் வந்து கன்ஃபார்ம் கொண்டு போகலாம். ஏன்னா அந்த ஹையை பிரேக் பண்ணா மல்டி டே ஹை பிரேக் பண்றதா ஒரு இது மீனிங். பேங்க் நிஃப்டி ரிவர்சல் போறீங்க போலக்கு. இன்ட்ராடேலியா? ஆமா, 945 ல ரிவர்சல் போறீங்க. ஆனா பெரிய மூவ்மெண்ட் இல்ல, ஜஸ்ட் 10 பாயிண்ட் தான். அதான் என்ன பண்ணிட்டானா, ஃபாலோ அப் கேண்டில் இருக்குல்ல, இவனே பெருசா வந்துட்டு. ஆக்சுவலா நான் அதுக்காக தான் சொல்லியிருப்பேன். நான் என்னன்னா, நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரி டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது கொஞ்சம் தூரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரேட வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி இங்க இந்த டிஸ்டன்ஸ் தான், ஒரு 2 பாயிண்ட், ஒரு 10-20 பாயிண்ட்டுக்குள்ள கிடைச்சிச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கும் செகண்ட் கேண்டலுக்கும் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணலாம். தூரமா வந்துச்சுன்னா விட்டுருங்க, சரிங்களா? அது எப்படி இருக்கணும்னா, நான் டிரா பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இங்க முடிஞ்சிருக்கா, இந்த கேண்டில் இங்க முடிஞ்சு, அதாவது இந்த லோ வந்து இங்கேயே இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணி பாருங்க. ஃபாலோ நான் ஆக்சுவலா லைவ்ல நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் குட்டியா இருந்துட்டு ஃபாலோ வந்து கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சுன்னா இது அங்கிருந்து கொஞ்சம் தான் கீழே போய் திருப்பி வந்து சைடு மேல போயிருது. நான் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிறேன் அந்த விஷயத்த. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நியர்பைல இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த டெல்டா நம்ம அவ்வளவு மேக்ஸிமம் பார்க்க தேவையில்ல.
இந்த டிஸ்டன்ஸ் ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜீரோஸ் நிறைய இருக்கும்ல, இந்த ஜீரோஸ் அதிகமா இருந்தா ட்ரேட் பண்றது அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஜீரோஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து வால்யூமே இல்லாதனால இறங்குறதுனால திரும்பி வந்துட்டு எப்போனா மேல கீழே போயிடலாம். ஸோ நல்ல வால்யூம் ஸ்டாக்கா இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, தேவை கிடையாது. ஓகே. நம்ம பொசிஷன் வந்து இன்னும் ஒரு 160 ரூபாய் நெட்ல 130 ரூபா தான் ப்ராஃபிட் ஓடிட்டு இருக்கு. இந்த ஹெட்ஜிங்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, ஹெட்ஜிங் பேட்டர்ன்லாம் என்னென்ன ஹெட்ஜிங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல. ஆப்ஷன்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஹெட்ஜிங்லாம் நம்ம பண்ணலாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ப்ரோ நான் ஹெட்ஜிங் ட்ரை பண்ணவே இல்ல ப்ரோ. அப்படியா? நீங்க சரி, சரி. நிறைய வீடியோ பாத்துங்க, அந்த புல் கால் ஸ்ப்ரெட், பியர் கால் ஆமா. ஸ்ப்ரெட் இந்த மாதிரி மட்டும் தெரியும். நேம் மட்டும் தெரியும். ஓ அப்படியா, சரி சரி. இல்ல இப்ப இன்னைக்கு நாம பண்றோம் இல்லையா, இதுவும் இருக்கு. அதாவது இதுக்கு பேர் வந்து நம்ம அப் ட்ரெண்ட்ல போகணும்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து கால் பேக்ஸ். நம்ம கால் ஆப்ஷன்ல பண்றோம் இல்லையா, அது வந்து கால் பேக் ஸ்ப்ரெட். புட் ஆப்ஷன்ல பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புட் பேக் ஸ்ப்ரெட். இது வந்து அப் ட்ரெண்டுக்கு, இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு. ஸோ இந்த ஸ்ப்ரெட் யார் போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து லாஸ் லிமிட்டடா இருக்கணும், ஆனா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா லிமிட்டடா வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதான் நம்மள மாதிரி ஆப்ஷன் பையர்ஸ் இருப்பாங்க, அவங்க போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து இது. நான் வெறுமனே பையிங் போகாம கொஞ்சம் சேஃப்டிக்காக ஒரு ஆப்ஷன் செல் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா ட்ரேட் பண்றேன். சோ அந்த என்ன நம்மள மாதிரி ஆளுங்க வந்து சொல்லுங்க. ப்ராஃபிட்டோட லாஸ் அதிகமா தான் ப்ரோ காட்டுது. அப்படி கிடையாது. இது நம்ம வந்து எப்படின்னா, இங்க பை அண்ட் செல் பண்றோம் இல்லையா, ஸ்ப்ரெட் போடுறோம் இல்லையா, நம்ம எப்ப போடுறோம், நம்ம வந்து ஒரு வீக் பிஃபோரே போடுறோம், கரெக்ட் தானே? சோ பிரீமியம்லாம் ஜாஸ்தியா தான், நம்ம பிரீமியம் அதிகமா கொடுத்து பை பண்றோம்ல, சோ அதனால நமக்கு வந்து அந்த ஒரு லாஸ் வந்து எக்ஸ்ட்ரா காட்டும். ஆக்சுவலா அந்த லாஸ் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் அந்த லாஸ் நமக்கு அது காட்டுறது, சரிங்களா? எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் அந்த 6,000ன்ற மேக்ஸிமம் லாஸ் நமக்கு காட்டுறது. நம்ம வந்து எக்ஸ்பைரிக்குள்ள வெயிட் பண்ண போறது இல்ல. சோ நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ரீச் பண்ணிச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம்,
அது 800 ப்ராஃபிட்டோ இல்ல ஒரு 1000 ப்ராஃபிட்டோ நம்ம அங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவோம். வொர்ஸ்ட் கேஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லாஸ்க்குள்ள வெயிட் பண்ணுவோம். நான் அதான் சொல்றேன் இல்லையா, நமக்கு வந்து இந்த மாதிரி லாஸ் நமக்கு ஹியூஜா இருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து செட் ஆகாது அப்படின்னு நினைச்சோம்னா, இது போறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், புல் கால் ஸ்ப்ரெட் போடலாம். கரெக்டா? புல் கால் ஸ்ப்ரெட்னா அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இதுல ஆக்சுவலா இவனே கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் புல் கால் ஸ்ப்ரெட் எல்லாம். புல்லிஷ்ல வந்து இந்த போட்டிருக்கான் பாருங்க புல் கால் ஸ்ப்ரெட். சரி, புல் கால் ஸ்ப்ரெட்ல வந்து 50,900 51,400 கொடுத்துருக்கான். இவனே கொடுத்ததுல. ஸோ இதோட பே ஆஃப் சார்ட் பார்த்தோம்னா இவன் கொடுத்தது பாருங்க, லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,200 ரூபாய், ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து 3,100 ரூபாய் இருக்கும். நான் எக்ஸ்பைரி அப்போ 4,200 ரூபாய். ஸோ லாஸ் கம்மியா இருக்கும், எக்ஸ்பைரி அன்னைக்கு ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். புல் கால் ஸ்ப்ரெட் இவன் கொடுத்துரு ஸ்ப்ரெட் போட்டோம் அப்படின்னா. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 51,500. ஸோ 51,500 போச்சுன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு 4,500 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும். சப்போஸ் இது வந்து நாளைக்கு இந்த இடத்துல போகுது அப்படின்னா அது ஒரு 2,000 ரூபாய் ப்ராஃபிட்ல நிற்கும். இந்த போட்டிருக்கோம் பாருங்க, எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், கீழே வந்து எக்ஸ்பெக்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ நம்மளோட லெவல் கிட்ட போறப்ப 1956 நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரேடிங் வந்து பண்ணணும். சப்போஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு ரீச் ஆனாதான் 4,000 வருமா ப்ரோ? அதுக்கு முன்னாடி சப்போஸ் நாளைக்குலாம் ரீச் ஆச்சுன்னா அது 4,000 டச் பண்ணாது அப்படிங்களா? ஆமா ஆமா. ஏன் ப்ரோ அதே பிளேஸ்? ஆனா அந்த இதுதானயா? அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு அங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் ஒன்று செல் பண்றோம், அது வந்து மைனஸ் ஆயிட்டே வரும், அது ப்ராஃபிட்ல வரும். சரிங்களா? ஆக்சுவலா இது இருக்கு இல்லையா, இந்த பை பண்ணது வந்து மேல போயிட்டு இருக்கும், அட் த சேம் டைம் செல் பண்ணதை நம்ம என்ன பண்ணோம், மேல போயிட்டே இருக்கும். ரெண்டு தடவை பிரீமியம் மேல ஏறிட்டே இருக்குமா. எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ணுவோம்னா, இந்த அவுட் ஆஃப் தி மணி ஸ்ட்ரைக் இருக்குல்ல, இதோட பிரீமியம் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓடிஎம்ல இருந்துச்சுன்னா. சோ அதை கேல்குலேட் தான் இந்த பே ஆஃப் சார்ட் உங்களுக்கு இங்க வர்றது. நமக்கு டைம் டிகே எக்ஸ்பைரி தான் பெருசா இருக்கும். சோ அதாவது எங்கன்னா 51,400 போனாதான் ஃபுல் அமௌண்ட் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் எக்ஸ்பைரி அன்னைக்கு 51,400. சோ அதுக்கு முன்னாடி எங்க போனாலும் நம்மளுடைய பிரீமியம் கம்மியா தான் இருக்கும். அதுதான் சொல்றேன், இது வந்து லிமிடெட் ப்ராஃபிட் லிமிடெட் லாஸ். இப்போ எனக்கு வந்து லாஸ் கம்மியா இருக்கணும், ப்ராஃபிட் வந்து பெருசா இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி போலாம், இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம போலாம், புல் கால் ஸ்ப்ரெட். அப்படியே இல்லையா, சேம் புல்லிஷ் பேட்டர்னு புல் புட்டு போலாம். ஆனா புல் புட்டு பாத்தீங்கன்னா லாஸ் வந்து ஜாஸ்தியா வரும், ப்ராஃபிட் கம்மியா தான் வரும். தெரியுதுங்களா? சோ புல் புட்டுன்றது என்னன்னாக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிரீமியம் ரெண்டு பக்கமும் கரையணும், பிரீமியம் கரைஞ்சு ஜீரோ ஆகணும். நமக்கு பிரீமியம் கரைஞ்சு ஜீரோ ஆச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். இது வந்து மோஸ்ட்லி ஆப்ஷன் செலர்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஏன்னா அவங்க வந்து பெருசா வந்து ப்ராஃபிட் உடனே வரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, ரொம்ப நிதானமா வெயிட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. இல்ல இது போறீங்க, இது வந்து கால் ஆக்சுவலா இதுதான் நம்ம போட்டதுன்னு நினைக்கிறேன், கால் ரேஷியோ ஸ்ப்ரெட். இவன் அந்த மாதிரி நேம் கொடுத்துருக்கான், கரெக்ட், இவன் அதான் போட்டிருக்கான் இங்க. ஏன்னா அது இது வந்து இவன் கொடுத்துருக்க ஸ்ட்ரைக். சரிங்களா? இவன் கொடுத்தது பாருங்க, லாஸ் வந்து மேக்ஸிமம் 7,000 ரூபாய் லாஸ் வரும். அது எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு 7,000 ரூபாய் லாஸ்? எக்ஸாக்டா 51,400 இருந்து தான் மேக்ஸிமம் லாஸ் வரும். இப்ப நான் ஒரு ஸ்ப்ரெட் போட்டேன் இல்லையா, உங்களுக்கு அதை காட்டுறதுங்க பாரு. நான் போட்ட ஸ்ப்ரெட் எங்க இருக்கு? ஆக்சுவலா நான் சேவ் பண்ண வந்துட்டேன், இருங்க ஒரு நிமிஷம். ஸோ என்னோட ஸ்ட்ரைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா 50,900 வந்து ஒரு லாட் செல்லிங், 50,900 வந்து இவனும் அதான் செல் பண்ணியிருக்கான். என்னோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 440.5. 440. ஆக்சுவலி அவன் செல் பண்ணதை எதாவது செல் பண்ணிருக்கான், பட் பை பண்ணது மட்டும் கொஞ்சம் தள்ளி போய் பை பண்ணியிருக்கான். ஸோ நான் பை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 323.5.
இந்த லெக் கிடையாது. ஸோ நான் பை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த லெக் 2 லாட் 3 to 3.5 கரெக்டாக 3 to 3.5 கரெக்டா. ஓகே இங்க பாருங்க இப்போ நம்மளோட பே ஆஃப் சார்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து 6000 ரூபாய் தான். ஸோ மேக்ஸிமம் போச்சுன்னா 6100 ரூபாய் வரைக்கும் போகலாம். ஆனால் ப்ராஃபிட் தான் நமக்கு அன்லிமிட்டெட் நமக்கு. ஸோ அதுவும் பாருங்க அந்த லாஸ் வந்து எங்க மேக்ஸிமம் லாஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 51,100 இங்க இருந்தால் மட்டும்தான் என்னோட லாஸ் வந்து பெருசா இருக்கும். ஸோ ஒருவேளை 50,900 கீழே வந்துச்சுன்னா என்னோட லாஸ் பாருங்க 3,600 ரூபாய் 3,700 ரூபாய் வச்சுக்கோங்க நெட்டா. இன்னும் கீழே வருதுன்னா மேக்ஸிமம் லாஸே 3,000 ரூபாய் மட்டும்தான். ஓவரால் லாஸ் அதிகபட்சமா 3,000 ரூபாய் தான் 3,500 ரூபாய் தான் நமக்கு மேக்ஸிமம் லாஸ். எங்க அதிகமான லாஸ் வரும்னா நம்ம ஆப்ஷன் பை பண்ணோம் இல்லையா 2 லாட்டு, அந்த பை பண்ண இடத்துல நான் இருந்தால் மட்டும்தான் எனக்கு லாஸ் பெருசா வரும். 6,000 ரூபாய் மார்க்கெட் அங்க எக்ஸ்பைரி ஆனா மட்டும்தான் 51,100ல எனக்கு லாஸ் பெருசா வரும். மற்றபடி அங்கிருந்து எங்க கீழே வந்தாலும் சரி நல்லா மேல போனாலும் சரி நான் வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஸ்ட்ரைக் 51,500 அங்கெல்லாம் போச்சுன்னா ப்ராஃபிட் 4,000 ரூபாய் இருக்கும். ஸோ ஆக்சுவலா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது பாருங்க, லாஸ் கம்மி தான், ப்ராஃபிட் தான் ஜாஸ்தி. நம்ம என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்பைரி மட்டும் 51,100ல ஆகக்கூடாது. எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்ல கொஞ்சம் கம்மியானாலும் என்ன பண்ணாங்க பாருங்க, ஒரு 100 பாயிண்ட் கம்மியானாலும் ஒரு 1,500 ரூபாய் குறைஞ்சிருது லாஸ். 1,500 எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு 3,000 ரூபாய் தான் லாஸ். இதே நீங்க டாப்ல போனாலும் அதே போல தான் லாஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ வெயிட் பண்ணுவோம், ஏவோட ஹையை உடையதான்றதை வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது எந்த மாதிரி டைம் வேற ஆயிடுச்சு இல்லையா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நார்மல் ஐபியா ஸ்மால் ஐபியான்னு பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து நிஃப்டியோட ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 249 249.3 ஒரு 74 பாயிண்ட் வரலாம் ஸ்மால் ஐபிக்கு. இன்னைக்கு ஹை எண்ட்ல எவ்வளோ, ஸோ 58 பாயிண்ட் தான். ஸோ ஐபி வந்து ஸ்மால் ஐபி தான் நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட ஹை பிரேக் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலா 2 விதமா நமக்கு ட்ரேட் கிடைக்குது பாருங்க. பொசிஷனலாவும் நமக்கு வந்து பை தான், இன்ட்ராடே பர்பஸ் நமக்கு அது பை தான். ஸோ டேவோட ஹை ஆகலாம் வெயிட் பிரேக் ஆகலாம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே போல நிஞ்சா ட்ரேடர்ல வர மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கோ சார்ட்டிங்ல கடைசி 4 கேண்டில் மட்டும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி பாத்துக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஒரே டைம்ல வந்து ஸ்பிளிட் ப்ரொஃபைல ரன் ஆகும், காம்போசிட் ப்ரொஃபைல ரன் ஆகும். சரி ஓகே, நம்ம மீட்டிங் கட் பண்ணிப்போம். இன்னைக்கு நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குதுன்னா நான் உங்களுக்கு வந்து குரூப்ல அப்டேட் பண்றேன். ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அப்டேட் பண்றேன். நிஃப்டில வந்து சப்போஸ் ட்ரேட் போட்டுனா நான் அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இந்த ஒரு பொசிஷன் மட்டும் தான் நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம், அதுமே நம்ம வைக்கல.